வெல்கம் டு yenammasamayal. நம்ம இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலாவில் தேங்காய்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்கு 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு 4லேருந்து 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நமக்கு கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இதே சன்னா மசாலாவை கருப்பு கொண்டக்கடலை சேர்த்தும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ கொண்டக்கடலை ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அடுத்து நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். இங்கே நான் மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு 10 சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க வேணாட்டி நீங்கள் விட்டுடுங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகும். இப்போ நல்லா தக்காளி கொதித்து கொஞ்சம் நமக்கு திக்காயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்மளோட மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் இந்த மசாலாவில் உப்பு சேர்க்கலை. ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் வேக வச்ச கொண்டக்கடலை அதோட தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே கொண்டக்கடலையோட ஒன்று சேரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட சன்னா மசாலாவும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லாட்டி விட்டுடுங்க. அதோட பொடியாக நறுக்கிட்ட கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது சன்னா மசாலா. அவ்வளோதாங்க. இந்த சுவையான சன்னா மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.